ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மட்டன் பிரியாணி செய்யலாங்க. தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் மட்டன் 1 kg வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 கப் கர்ட், 1/2 கப் கீ, 1 கப் ஆயில், 2 ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன், தனி மிளகாய்த்தூள். 100 கிராம்ஸ் ஜிஞ்சர் பேஸ்ட், 100 கிராம்ஸ் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். 1 லெமன் வச்சுருக்கேங்க. 3 பட்டை, 3 ஏலக்காய், 6 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 4 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டவ்ல எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் பாதி நெய் போட்டுக்கிறேங்க, மீதி நெய் லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் எடுத்து வச்சிருக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு வதங்கிடுச்சுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. இது நல்லா வெந்துடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இதுல கொஞ்சம் புதினா. இதுல நான் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க. உப்பு இப்ப பாதி சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம போட்ட தக்காளி மசாலா எல்லாம் எண்ணெய் கசிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுங்க. இப்ப நான் சாதத்தை போல வைக்க கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப இதுல நான் மட்டன் சேர்த்துறேங்க. இந்த மட்டனை நல்லா இதுல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலால கலந்துட்டே இருப்பேன். இப்ப இது ஓரளவுக்கு வெறும் எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தயிரும் லெமனும் சேர்த்துக்கலாம் இதுல. இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கர்டும் லெமனும் சேர்த்துடலாங்க. இதுலயே கொஞ்சம் நல்லா மட்டன் வெந்து வரணும், ஒரு 10 நிமிஷம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப இது மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடலாங்க. இப்ப நம்ம உலைக்கு வச்சிருக்க தண்ணியில இருந்து, சுடு தண்ணியில இருந்து ஒரு 3 கப் தண்ணி எடுத்து நான் இதுல ஊத்திக்கிறேங்க. இப்ப இது ஒரு 3/4 மணி நேரம் மட்டன் நல்லா வெந்து வர அளவுக்கு வேகட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப இது பாதி வெந்துச்சுங்க. மேல கொஞ்சம் எண்ணெய்லாம் தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். அதுக்குள்ள நம்ம அரிசியை வந்து இதுல
போட்டு பாதி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக ரைஸுக்கு உப்பு, இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்க ரைஸை இதில் போட்டு பாதி மட்டும்தான் வேக விடணுங்க. பாதி ஆஃப் பாயில் பண்ணி எடுக்கணும். அரிசி கொஞ்சம் இப்போ பாதி வெந்துருச்சுங்க. நான் இப்போ இதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் தேலி மேலே வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இன்னும் சேர்த்துக்கோங்க. நான் மீதம் வச்சுருக்க உப்பு இதில் சேர்த்துடுறேன். நம்மள கொத்தமல்லி, புதினா, உப்பு எல்லாம் சேர்த்துட்டோங்க இதில். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க ரைஸையும் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப லைட்டாக கலக்கி அரிசி உடையாம இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடுறேங்க. என்கிட்ட இப்போ இது தம் ஆக்சுவலாக மேலே துணி கட்டி அடியில் ஒரு பிளேட் வச்சு அது மாதிரிலாம் போடுவாங்க. மேலே வடித்த தண்ணியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. இப்போ என்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் இது மாதிரி செய்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடியில் தண்ணி இருக்கான்னு கொஞ்சமாக நவுத்தி பார்க்கலாம். முடிஞ்சிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் முடிஞ்சது. இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டோம்னா அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீத வச்சிருக்க நெய்யை இது மேலே போட்டு விட்டுடலாங்க. ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது புழுங்கட்டும். இப்போ நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். ஒரு மிளகா, ஒரே ஒரு பல் பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் சொல்ல மறந்துட்டேங்க, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.